குடி குடி மக்கள் வாழ்கிற அரசு, குடிக்கிற மக்கள் வாழ்கிற நாடு, அதற்கு ஒரு அரசு, குடிய அரசு. தோழிச்சு எழுதும். அதை ஒரு இது போடுறேன். பெரிய மீறல்களுக்கு குழந்தையாக இருந்திருக்கார். ஆனாலும் இதை அனைத்தையும் தொடர்ந்து மக்கள் அவர்களும் குறைந்தது 25,000 நாட்கள் வித்தியாசத்தில் வெள்ளம் இது கொடுக்கும். ஆரம்பத்தை மீறி வெற்றி பெறுவது அமைதியாக நகர்ந்து 72.48 வாக்குகள் பதிவாகியுள்ளது. உதவி என்ற இடத்தில் காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் ஒருவர் திமுகவின் அத்துமீறல்களை கண்டுகொள்ளாமல் அமைதியாக வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார். பாமகவினர் மீது அடக்குமுறையை கட்டவிழ்த்து தேர்தல் ஆணையம் எந்திரமும் திமுகவின் அங்கங்களைப் போல தேர்தல் விதிமுறைகளை பெரிய மீறல்களுக்கு குழந்தையாக இருந்திருக்கார். ஆனாலும் இதை அனைத்தையும் தொடர்ந்து மக்கள் அவர்களும் குறைந்தது 25,000 நாட்கள் வித்தியாசத்தில் வெள்ளம் இது கொடுக்கும். அதை கடுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். அது மட்டுமின்றி தமிழ்நாட்டில் பட்டப்படிப்பு வரை தமிழை கட்டாய பயிற்சி மொழியாக அறிவிக்கவும் அரசு முன்வரதை. குடி குடி மக்கள் வாழ்கிற அரசு, குடிக்கிற மக்கள் வாழ்கிற நாடு, அதற்கு ஒரு அரசு, குடிய அரசு. தோழிச்சு எழுதும். அதை ஒரு இது போடுறேன். இந்த தேர்தல் கமிஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்குதுல்ல, யாருக்குன்னா இல்லைன்னு தான் சொல்றது. உங்களுக்கு நீங்க பத்திரிகைகள் நீங்க இருக்கிறது தான் சொல்லுவீங்க. தேர்தல் கமிஷன் கிழமை தேர்தல் போது ஒரு நாள் மாற்றி மாற்றி அனுப்பும் போது எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு திமுக மூலாத்தூர் தமிழ் சொல்லிட்டு மாநிலம் கொடுத்தாங்க, வாழ்ந்தாங்க, பண்ணாங்க. அப்புறம் சரி வெள்ளம் மனம் கூட வெள்ளம் பணம் மறுபடியும் ஒரு 4 பேர் தேர்தல் அவங்களே அப்படின்னு ஒரு சின்ன பதிவு போவாங்க. எழுதி தரணும். பத்திரிகை பிரஸ் ரிலீஸ் கொடுத்துருங்க. படிச்ச ரிப்போர்ட் அது எல்லாருக்கும் கொடுத்துருங்க. பிரிண்ட் போட்டு சொல்லுங்க. குடியரசு, அந்த குடியரசு நாட்டில் நாம் வாழ்கிறோம். ஒரு பெருமை நமக்கு. என்ன கொடுக்குறவங்களாம் வாங்கி வச்சுட்டு பிரியாணி அரிசி டோக்கன் வகைகளை டோக்கன் கொடுத்தா அந்த வகைகளை டோக்கன் பயிற்சி சேவை பிரியாணி, அப்புறம் ஆம்பளைங்களுக்கு பார்க்குறது இதெல்லாம் தினம் கொடுக்குறாங்க. இந்த வயசான போல அப்படி அந்த உணவு முருகன் கோயில் அதுக்கிட்ட போய் முருகாலம் அப்படியா இது 10ஆம் தேதியோட திருவிழா தீபாவளி வருது, பொங்கல் வருது, அது வரைக்கும் கொஞ்சம் நீட்டிக்க செய்யும் முருகா அப்படின்னு வேண்டி முருகன் என்ன பண்ணாருன்னு தெரியல. முடிஞ்சது முடிஞ்சது. அந்த மூலத்தினுடைய வேண்டுகோள் நிறைவேற்றப்படாது. ஏன்னா அப்படி ஒரு
கொஞ்சம் போடுங்க, நீங்க பார்த்துருக்கோம். ஆனால் ஒவ்வொன்றும் வந்து இந்த வருஷம் பட்டாசு ஆலை அதிபர்கிட்ட பாதி பண்ணணும், அரசு பாதி பண்ணணும், ஒட்டு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கும். இது தொடர்ந்து என்னோட இதில் சராசரி இது பல இடங்கள் அதுக்கான கட்டுப்பாடு ஆய்வு அடிக்கடி போய் அதெல்லாம் இருக்காங்க, எக்ஸ்பெக்டர் அதெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் வேண்டிய இதெல்லாம் ஒரு வந்து வாங்கிட்டு அவங்க மக்களுடைய ஆயுள் அளிக்கணும் அப்படின்ற மாதிரி கஷ்டப்படக்கூடாது வந்து அதிகாரிகள் மாற்றி என்ன பண்ணுறது சொல்ற மாதிரி நம்ம ஆட்சியெல்லாம் மாதம் ஒரு முறை ஆய்வு பண்ணும். இப்போ ஒரு பகுதி ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அது இன்ஸ்பெக்டருக்கான ஒரு பகுதி இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. அந்த பகுதியில் அவருக்கு உட்பட்ட அந்த பகுதியில் சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் அங்கே எந்த இடமாக மற்ற புத்தகங்களோ கொலையோ கொள்ளையோ சமூக செயல்கள் இருந்தாலும் அவரை பொறுப்பேற்க செய்து அவரை குறைந்தபட்சம் ஒரு ஆண்டு பணியிலிருந்து நீக்க வேண்டும். இது ஒரு கடுமையான தண்டனை தான் அவரை கற்றுக் சரியாக செயல்படுத்தும். மற்ற குற்றங்கள் கஞ்சாது இதெல்லாம் ஒரு சபை பெற்ற ஏரியாவுக்குள்ள இருக்கிறார், அவருக்கு தெரியாம நடக்க முடியாது. ஒரு நேர்மையான அதிகாரியாக இருந்து என் பகுதியிலே அல்லது இன்ஸ்பெக்டர் அல்லது என் பகுதியிலே ஒரு சிறு குற்றங்கள் மக்கள் ஒரு செயல்கள் எதுவுமே நடக்கல. போராண்டங்கள் நான் வந்து பணிக்கு வந்த பிறகு போராண்டங்கள் எதுவுமே நடக்கல, இனியும் நடக்காது அப்படின்னு ஊதிய சொல்லணும், செய்யணும். அந்த மாதிரி செய்தாங்க மற்றவங்களுக்கு தீர்வு உறவுத்துறை எங்க நான் வெளிப்படுத்தேன், கண்ட்ரோல் வெளிப்படுத்திருக்கிறேன். உறவுத்துறை அதை சொல்றதுக்கு ஆனால் அதற்கு முன்னால என்ன பொதுவாக காலையில இந்த உணவுத்துறையினுடைய தலைவர் காலையில எழுந்தவங்க 7 மணிக்கு முதலமைச்சரை பார்த்து பிரீஃப் பண்ணுவார். பிரீஃப்னா அன்றைக்கு அல்லது நேற்றுக்கு நடந்த சட்டம் ஒழுங்கு செயல்படுறது முக்கியமான செய்திகள் மற்றவரும் பிரீஃப் பண்றது அதுவும் என்ன அதுதான் அவனாக நடக்கிற ஒரு செயல். ஆனால் இப்போ யார்கிட்ட பயிர் சொல்றது யாருக்காகிறது அவங்களுக்கு உணவுத்துறை தலைவருக்கு வருமானமாக இருக்கிறாரு தெரியும் எடுத்து திமுக வரக்கூடாது, வெற்றி பெறக்கூடாது என்பதை உறுதியாக இருந்து இருந்திருக்கிறார்கள். அதற்கான செயற்பாட்டில் இறங்கி மக்கள் கட்சிக்கு ஆதரவு தந்திருக்கிறார்கள். பீகாரில் 13 சங்கர்ஸ் மட்டும் செயல்பட முடியாது. அதனாலதான் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குது. சொல்றது உண்மைதான். சோதனை செயல்பட்டாங்க காவல்துறை. ஒரு இடத்துல சொல்லணும், காவல்துறை நம்ம தமிழ்நாடு காவல்துறை மாதிரி சிறந்த காவல்துறை எங்குமே இல்லைன்னு சொல்லுவோம். இப்போ அதற்கு காரணம் சொல்ற மாதிரி அவருடைய கைகளை கட்டி கொடுத்து எல்லாமே என்னுடைய அரசு திமுக இருக்கிற சின்ன தலைவர்கள் பெரிய தலைவர்கள் வரைக்கும் அவருடைய ஆத்தோச்சதனால காவல்துறையுடைய செயல்பாடு கேட்டு அந்த காவல்துறை நல்லா இருந்தாலும் நம்ம காவல்துறையினால் தான் குற்றம் சொல்ல வேண்டியதாக இருக்கு. முதலமைச்சர் அவர் தான் வந்து
பொறுப்பேற்கும். ஆனாலும் கார்த்திகை எங்கள் நிலவில் 10 people.